முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் மௌனம்தான் பிரச்சனைக்கு காரணமா? கட்சியின் பொதுச் செயலாளரை முடிவு செய்வது தொண்டர்களா, முதல்வரா, தேர்தல் ஆணையமா? கட்சிக்கு தினகரன், ஆட்சிக்கு எடப்பாடி என்ற பார்முலாவை வைப்பது யார், எதிர்ப்பது யார்? தினகரன் எதிர்ப்பில் எடப்பாடி அணிக்கு துணை போகிறாரா ஓபிஎஸ்? அதிமுக அணியினர் பகிரங்கமாக மோதிக்கொள்வது இருப்பை தக்கவைக்கும் அரசியல் நாடகமா? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டுவதற்கான ஆயுதம், கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம், கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல். இந்த நிகழ்ச்சியில் நாம் பங்கேற்க இருக்கிற மிக முக்கியமாக விவாதிக்கப்பட வேண்டிய தலைப்பு, எடப்பாடி பழனிசாமி அரசு தனது நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வி பிரதானமான தவிர்க்க முடியாத கேள்வியாக மாறியிருக்கிறது. அதிருப்தி எம்எல்ஏக்களினுடைய கை கொஞ்சம் கொஞ்சமாக ஓங்க தொடங்கி இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் தங்களது நிலையை மாற்றிக்கொள்ளலாம் என்கிற சூழலில் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முன்போ பின்போ அதிமுக ஆட்சி இருக்குமா நீடிக்குமா என்கிற சந்தேகம் வலுத்திருக்கிறது. ஆட்சியினுடைய இந்த ஸ்திரமற்ற தன்மை தமிழகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத ஒரு சிக்கலை தொடர்ந்து உருவாக்கி வருகிறது. அதன் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் குறித்தும் இந்த பிரச்சனை எப்போது தீரும் என்பது குறித்தும் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். கருத்தாளர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். மூத்த பத்திரிகையாளர் ரமேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஓபிஎஸ் அணியிலிருந்து அழகு தமிழ்ச்செல்வி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் பெருமாள்மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பெருமாள்மணி, உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த அதிருப்தி எம்எல்ஏக்களினுடைய குரல் தொடர்ந்து ஒலிக்கிறதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது எனக்கு மொத்தம் 3 அணி 4 அணி அப்படிங்கிற பார்வையெல்லாம் இல்லை. அதிமுகவில் 2 அணிகள் இருக்கிறது அப்படிங்கிற பார்வை தான் இன்னமும் இருக்கிறது. ஒன்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி, இன்னொன்று சசிகலாமா தலைமையில் இயங்கக்கூடிய அதிமுக அம்மா அணி என்கிற 2 தான். ஐயா தினகரன் அவர்கள் சிறைக்கு போய்விட்டு வெளியே வந்த பிறகு ஒரு விதமான அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்கிறார்கள். அவரை சென்று சில எம்எல்ஏக்கள் அவர் ஒரே நேரத்தில் அவர் பெங்களூரில் பேட்டி கொடுக்கிறார். இங்கே அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். அப்படி பேட்டி கொடுக்கிற பொழுது ஜெயக்குமார் அவர்களுக்கு பின்னால் இருக்கிற எல்லா அமைச்சர்களுமே சசிகலாமா அவர்களால் அடையாளம் காணப்பட்டு அரசியலில் வளர்த்து விடப்பட்டவர்கள் தான். நான் அப்போ என்னை போன்றவர்களுடைய பார்வை இப்போ 2 அதிகாரப்பூர்வ அணிகள் இருக்கிறது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தின் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற வாதம். நம்ம இப்போ காங்கிரஸ்ல கோஷ்டி பூசல்கள் இருக்கிறதுன்னு நம்ம திரும்ப திரும்ப ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது, தொடர்ச்சியாக சீட்டு கேட்டு அவங்க டெல்லிக்கு பயணப்படுறதுன்னு பல விஷயங்களை பார்க்க முடிகிறது. அது அதிகாரப்பூர்வமாக இல்லைனாலும் நடப்பு அரசியலில் சில விஷயங்கள் இருக்கிறதுங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். தங்க தமிழ்ச்செல்வன், நாஞ்சில் சம்பத் இந்த வரிசை தொடர்ச்சியாக தங்களை எடப்பாடி ஆதரவாளர்களாக அடையாளம் காட்டுகிறார்கள். தினகரன் ஆதரவாளர்கள் அடையாளம். இன்னொரு பக்கம் எடப்பாடி அரசாங்கத்திற்கான கோவை செல்வராஜ் மாதிரி நாட்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்குள் மோதிக்கொள்வதை அணி இல்லைன்னு சொல்றாரா பெருமாள்மணி? நிச்சயமாக அணி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, என்ன காரணம்? என்ன காரணம்னா, எங்க ஆட்சி சட்டசபைக்குள்ள எதிரொலிக்கணும், சட்டசபையில எந்த இடத்துலையுமே அது எதிரொலிக்க மாட்டேங்குது. தேர்தல் ஆணையத்தில் டாக்குமெண்ட் தாக்கல் பண்றாங்க, சரி, அங்க அது எதிரொலிக்க மாட்டேங்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது போன்ற விஷயங்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்க தமிழ்ச்செல்வனுடைய சட்டசபை வெளிநடப்பு உங்க ஞாபகத்துக்கு வரலையா? இல்ல, அதை நான் ஞாபகம் வச்சு தான் நான் சொல்றேன். தங்க தமிழ்ச்செல்வனுடைய சட்டசபை வெளிநடப்பு என்பது அதற்கு அவ்வளவு அதிமுகவிற்குள் அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. தங்க தமிழ்ச்செல்வன் எடப்பாடி ஆதரவாளராக அறியப்படாவிட்டால் அந்த முக்கியத்துவம், தினகரன் ஆதரவாளராக அறியப்படாவிட்டால் அந்த பிரச்சனை இல்லை. இல்லை, நான் முதல்லே ஒன்றை தெளிவுபடுத்தி விடுகிறேன். இதுல தினகரன் ஐயா அணி எடப்பாடி ஐயா அணிங்கிற பேச்சுக்கே இங்க இடமில்லை. சரி, அவர்கள் 2 பேருமே சசிகலா அம்மாவினுடைய வழிகாட்டுதலின்படி தான் நடந்து வருகிறார்கள். என்னுடைய ஊகம் என்னவென்றால், பன்னீர்செல்வம் ஐயா அணியினுடைய அரசியல் முக்கியத்துவத்தை குறைப்பதற்காக இப்படி பிரிந்து நின்று களமாடுகிறார்கள் அப்படிங்கிறது தான். ஒரு பெரிய கோடு 122 அப்படின்னு இருக்கு, பக்கத்தில் 12ன்னு ஒரு கோடு இருக்கு. இவங்க ஒரு மாய கோட்டை பக்கத்தில் போடுறாங்க, 32ங்கிற ஒரு மாய கோடை இவங்க பக்கத்தில் போடுறாங்க. அது ஒரு விதமான ஒரு தோற்ற பிழை தான். அது ஊடகங்கள் இன்றைக்கு கிடைக்கிற ஒரே கட்சியாக தான் இருக்கிறார்கள், அணிகள் பிரச்சனைகள் இல்லைங்கிறதா பெருமாள்மணியோட ஸ்டாண்டா அப்படின்னா, குடியரசுத் தலைவர் தேர்தலில் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளரும் அதிகாரப்பூர்வமாக முடிவெடுக்கிறதுக்கு முன்பாக முதலமைச்சர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இதுக்கு சசிகலாவுடைய ஒப்புதல் இல்லைன்னு இன்னும் சில எம்எல்ஏக்கள் சொல்றாங்க. 2வது நாள் 3வது நாள் தினகரன் அவர்களும் அதே மாதிரி நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். ஒரு கட்சிக்கு எத்தனை பேர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆதரவு தெரிவிப்பாங்க? அப்படி அத்தனை தலைவர்கள் இருக்காங்களா? அப்படி இல்லைன்னா என்ன வாய்ஸ் இருந்திருக்கும் நீங்க பாருங்க. அந்த ஆட்டம் இல்லைன்னா
ஏன்னா காட்சி ஊடகத்தை மிக சரியாக ரொம்ப சிம்பிள். எடப்பாடி தினகரன் தரப்பு மொத்தமாக சில காட்சிகளை நகர்த்தி மக்களை ஏமாற்றுகிறார்கள் எடுத்துக்கலாமா? அப்படி ஏமாற்ற முடியாது. அவர்கள் அரசியல் களமாடுகிறார்கள். அதை தான் நான் பாக்குறேன். அந்த அரசியல் களமாடுறதுங்கிறதுக்கு நாங்க புரிஞ்சுக்கிறது நடிப்புன்னு புரிஞ்சுக்க கூடாதாங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்ல அது தனி ஓபிஎஸ் தரப்பு எடப்பாடி தரப்புக்கு நேர் எதிரான புள்ளியில இருக்காங்க. அவங்க தொடர்ந்து எதிர் அரசியல் செய்யறாங்க அதிமுகவுக்கு எதிராக. அது அவங்க வெளிப்படையா சொல்றாங்க. தினகரன் தரப்போ எடப்பாடி தரப்போ செய்யறது பேரு டிராமான்னு சொல்றீங்க. இல்ல அதுக்கு நான் அதை களமாடுறதுன்னு தான் சொல்றேன். இந்த இடத்துல ஒரு பெருங்கொண்ட தலைவருடைய மரணத்திற்கு பிறகு அந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவா அப்படிங்கிற ஒரு இடம் வருது. போர்ல 2 அணிகள் இருந்தாதான் அதுக்கு பேர் களம். நீங்க தனியா நீங்களே பேசிட்டு இருக்கிறது பின்னாடி களம் இல்ல. போருக்கும் அரசியலுக்குமான நுட்பமான வேறுபாடு இந்த இடம் தான். சரி, நீங்க எப்படின்னா நீங்க குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர் தேர்தலையே பாருங்க. கடைசியா என்ன ஆச்சு? நான் முன்னமே ஒரு இடத்துல சொன்னேன், ஒருங்கிணைந்த அதிமுக அம்மா அணியாகத்தான் இருக்கிறதுங்கிறது உங்க ஸ்டேட்மென்ட். இல்ல நான் முடிச்சேன் நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக. கடைசியா என்ன ஆச்சு? நாம் அதாவது வழக்கமாக பார்க்கிற அதிமுக அம்மா அணி, அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி, இல்ல ஐயா எடப்பாடியார் அணி, இல்ல ஐயா தினகரன் அணி, எல்லாருமே போய் பாஜகவை தான் ஆதரவு சொன்னாங்க. ஆனால் அந்த நகர்வு எப்படி நடந்தது? அந்த நகர்வு எப்படி நடக்கிறது? அந்த நகர்வு அதிமுக அம்மானியினுடைய தலைமை ஸ்ட்ரக்சர் படி தான் கரெக்டா நடந்துச்சாங்கிறதா என் கேள்வி. அது சரியாகத்தானே நடக்குது. ஏன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா, துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இவங்க 2 பேரும் பேசுறதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் பேசுறாருன்னா அந்த கட்சிக்கு கட்டுக்கோப்பாகத்தான் கட்சி பெருமாள் மணி முன்வைக்கிறாரா? நான் இதுக்குள்ள நீங்க ஒரு முக்கியமான நூலை நீங்க மிஸ் பண்றீங்க. முந்தின நாள் தினகரன் ஐயா போய் சசிகலா அம்மாவை பாக்குறாரு. அப்போ தினகரன் ஐயாவோட தம்பிதுரை ஐயாவும் கூட போறாரு. மறுநாள் முதலமைச்சர் இந்த அறிவிப்பை அறிவிக்கிற பொழுது தம்பிதுரை ஐயா முதலமைச்சர் பக்கத்துல நிக்கிறாரு. நான் திரும்ப இதுல என்னன்னா, நீங்க இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அதிமுகவினுடைய அம்மா அணி ஒரே அணியாகத்தான் செயல்படுகிறார்கள். ஆனால் ஐயா ஓபிஎஸ் அணிக்கு கிடைக்க இருப்பதாக நம்பப்படுகிற அல்லது அந்த களத்தில் அவருக்கு கிடைக்க வேண்டிய அரசியல் முக்கியத்துவத்தை குறைப்பதற்காக நீங்க குடியரசுத் தலைவர் தேர்தலே வச்சு பாருங்க. நீங்க மிக தெளிவாக ஒரு விஷயம் புரியுது. நீங்க அதிமுக அம்மானி என்ன சொல்றாங்க, அதிமுக புரட்சி தலைவி அம்மானி என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம பார்த்திருக்கணும். ஆனா இங்க நம்ம என்ன பார்த்தோம்? எடப்பாடியார் அறிவிச்சிட்டாரா, அப்ப தினகரன் அணி என்ன சொல்ல போறாங்க? கிராவிட்டி எப்படி நகர்த்துறாங்க பாருங்க. திரும்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விமானம் பிடித்து டெல்லிக்கு போகிற பொழுது அந்த செய்தி 3வது செய்தியா மாறி போகிறது. ஆக இந்த களத்துல 1, 2 என்கிற இடத்திலிருந்து நீங்க அரசியல் களத்துல எப்பவுமே ஆட்டம் ஒண்ணுதான். ஆளுங்கட்சியும் நானே, எதிர்க்கட்சியும் நானே. அதுதான் முதல் பக்கமும் என்ன பத்தியே, கடைசி பக்கமும் என்ன பத்தியே. நீங்க அந்த ஆட்ட தலைப்பு செய்தியும் நானே, கடைசி செய்தியும் நானே. அந்த ஆட்டத்தை தான் இவர்கள் மிக திறமையாக ஒவ்வொரு காரியத்திலும் நான் அதை தான் பார்க்கிறேன். பேர் தான் அவர்கள் தங்களுக்குள் நடித்துக் கொண்டு மக்களை ஏமாற்றுகிறார்களான ஒரு கேள்வி. நீங்க அந்த நடப்பு அரசியல் பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்னு ஒன்னு இருக்கு. தொடர்ந்து பேசலாம். அந்த பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ் நம்மோடு அதிமுக அம்மானியிலிருந்து ஆவடிக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆவடிக்குமார் சார், தொடர்ச்சியாக அதிமுக அணிகளுக்குள் நடக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கனத்த மௌனம் தான் காரணமா? ஏன்னா அவரை தவிர மற்ற எல்லாரும் பல இடங்கள்ல பல மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வ குரல் அப்படின்னு ஆவடிக்குமார் சார் எதை கருதுகிறார்? இல்ல, நீங்க சொல்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். மற்றவங்களுக்கு பொறுப்பு இல்லாதனால அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஒரு பொறுப்பான முதலமைச்சர் எப்படி செயல்படணுமோ அதை செயல்பட்டு இருக்காரு. அதுல எனக்கு நிர்வாக ரீதியாக முதலமைச்சருடைய செயல்பாடு குறித்து எந்த கேள்வியும் அல்ல. அதிமுகவினுடைய கட்சி சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு அதிமுகவினுடைய மூத்த தலைவராக, தலைமை நிலை செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மௌனம் என்பது கட்சியின் சிக்கலை எப்படி தீவிரமாக்குகிறதுங்கிறது என்னுடைய கேள்வி. இல்ல, நீங்க தீவிரமாக்குகிறதுன்னு சொல்றதே தவறு. அவர் மௌனமா இருக்கிறது தான் இந்த கட்சிக்கு உரிய பலம். இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழுவால் நியமனம் செய்யப்பட்ட பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் செயல்பட முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு முதலமைச்சர் பொறுப்போடு கட்சி பொறுப்பையும் கவனிக்க வேண்டிய தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பை வைத்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை முறையாக கூட்டம் கூட்டி எங்கே செய்யணுமோ அதை செய்கிறாரு. அதுக்காக நாள்தோறும் பத்திரிகைகளை சந்தித்து உங்களுக்கு விவாதத்துக்குரிய தலைப்புகளை எடுத்து தரணுன்றது அவசியம் இல்லை. இல்லை, இது ரொம்ப ஒரு அருமையான பதில். எனக்கான கேள்வி, அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் முதலமைச்சர் செய்தியாளர் சந்திக்கிறார். குடியரசுத் தலைவர் கட்சிக்கான தேர்தலில் யார் தங்களை ஆதரிக்கிறோம்ங்கிறத வெளிப்படையாக சொல்கிறார். அப்போ செய்தியாளருடைய மிக முக்கியமான கேள்வி, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சசிகலாவினுடைய ஒப்புதலின்படிதான் இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறதா?
அந்த கேள்விக்கு எந்த பதிலையும் சொல்லாமல் கலைந்து போவதற்கு பெயர் என்ன வைக்கலாம்னு நீங்க சொல்லுங்க. அதாவது அவங்க சின்னம்மா அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் எங்களுக்கு இல்லை. ஆனால் அதே சமயம் அவர்கள் ஒரு சிறைவாசியாக இருப்பதால் சில முடிவுகள் எடுக்கின்ற பொழுது சிறைக்குள் எடுத்தார்கள் என்ற ஒரு நிலை வரக்கூடாது. அதுவும் ஒரு ஜனாதிபதி தேர்தல், அது சம்பந்தமான சட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை ஒரு சிறைக்கூடத்தில் அதுக்குரிய உத்தரவோ அல்லது முடிவோ எடுக்கப்பட்டது என்ற ஒரு செய்தி வந்தால் அது சட்ட ரீதியாக சில இடர்பாடுகளை உருவாக்கக்கூடும். அதையெல்லாம் முன்வைத்து தான் நிர்வாகிகள் அனைவரும், தலைவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக எடுத்த முடிவு என்று முதலமைச்சராக நான் முடிச்சிடுறேங்க. ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பொறுப்பையும் கடமையையும் சட்ட விதிமுறைகளையும் உட்பட்டு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பொதுச் செயலாளருக்கு தான் அதிமுகவில் எல்லா அதிகாரமும் உண்டு. அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற அத்தனை பேரும் கட்சியினுடைய நிர்வாகிகளாக தான் பார்க்கப்படுவார்கள். அந்த வகையில் நிர்வாகிகள் நிச்சயமா பொதுச் செயலாளர் மட்டும்தான் கட்சியை இயக்கவும், செயல்படுத்தவும், முடிவெடுக்கவும், அறிவிக்கவும், ஒருவரை சேர்க்கவும், நீக்கவும் அதிகாரம் பெற்றவர். அந்த வகையில் அந்த அதிகாரத்தை பொதுச் செயலாளர் இன்னொருவருக்கு அந்த டெப்டேஷன் மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அந்த குறிப்பிட்ட பணியை மட்டும் அவங்க செய்யலாம். பொதுச் செயலாளரை தவிர வேற யாரும் எந்த அறிவிப்பும் வெளியிட முடியாதுன்றது அதிமுகவினுடைய விதி. இல்லை, என்னுடைய அதிமுக அம்மா அணி சார்பாக யாரை ஆதரிக்கிறோம் என்பது முதலமைச்சர் எப்படி வெளியிட்டார்? முதலமைச்சர் வெளியிடலங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் தலைமை கழக நிர்வாகிகள் கட்சியை நடத்த முடியும். அந்த வகையில் தலைமை கழக நிர்வாகிகள் முடிச்சிடுறாங்க. அதிமுகவினுடைய விதிகள் எனக்கு தான் தெரியும். நீங்க சொல்றது உங்க விருப்பமா இருக்கலாம். நான் விதியை சொல்றேன். விதிப்படி நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து தலைமை நிலை செயலாளர் தலைமையில் ஒரு முடிவை அறிவிக்கிறாங்க. அதுதான் அதனுடைய பொருள். அந்த நிர்வாகிகள் பட்டியலில் டிடிவி தினகரன் இருக்கிறாரா இல்லையா? அவ்வளவுதான் என்னோட கேள்வி. இன்றைக்கு தேர்தல் கமிஷன் அதை விசாரித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் முடிவு தெரிகின்ற வரை இல்ல என்னுடைய கேள்வி, நீங்க சொன்ன கூடி முடிவெடுத்து கலந்து ஆலோசித்து அந்த பட்டியலில் டிடிவி தினகரன் இருக்கிறாரா? நான் அதுதான் சொல்ல வரேன். அதை சொல்ல விட மாட்டேன்றீங்க. நீங்க உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல வர்றது, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் இல்லாத சூழ்நிலையில் பொதுக்குழு ஒரு முடிவெடுத்து பொதுச் செயலாளர் இருக்கின்ற காலி இடத்தை நியமனம் செய்தது. அந்த நியமனம் சர்ச்சைக்குரியதாக இப்போ தேர்தல் எனக்கு தேவை நீங்க உங்க அதிமுகவினுடைய சட்டவிதிகளை திரும்ப விளக்கிட்டு இருக்கீங்க. பேசுங்க. எதுக்கு என்னுடைய கேள்வி இருங்க, நான் பேச விடுங்க. நீங்க அதிமுக விதிகளை திரும்ப விளக்குறீங்க சார். இது ஏற்கனவே ஒரு முறை சொல்லிட்டீங்க. சரி, நீங்க பாத்துங்க, நான் போறேன். என்னங்க நான் சொல்றேன், நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதிமுகவில் பொதுச் செயலாளர் செயல்படாத முடியாத சூழ்நிலையில் பொதுக்குழு நியமனம் பண்ணுது. ஆனா விதி என்ன சொல்லுதுன்னா, பொதுச் செயலாளர் இயங்க முடியாத நேரத்தில் மூத்த மற்ற நிர்வாகிகள் சேர்ந்து கட்சி நடத்தணும்னு சொல்லுது. அது அவைத்தலைவர், பொருளாளர், தலைமை செயலாளர், அமைப்பு செயலாளர்கள், கொள்கை பரப்பு செயலாளர் உட்பட 32 பேர் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கடந்த பொதுக்குழுவால் கடந்த தேர்தலின் போது புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நிர்வகிக்கப்பட்ட 32 நிர்வாகிகள். அந்த நிர்வாகிகள் தலைமை நிலை செயலாளர் தலைமையில் கூடி இன்னைக்கு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கு இந்த தேர்தல் ஆணையத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தருகின்ற வரை புரட்சி தலைவி அம்மா பொதுச் செயலாளரை தவிர மற்ற நிர்வாகிகள் பெரும்பான்மையானவர்கள் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இதே ஆவடிக்குமார் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு வருகிற வரை கட்சியினுடைய பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்டிருக்கிற துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கட்சி தொடர்பான எல்லா முடிவுகளையும் எடுப்பார் என்று இதே அவையில் பேசினார். அந்த ஒற்றை பதிலை முன்வைத்து தான் நீங்கள் ஆலோசனை நான் சொல்றேன். பொதுச் செயலாளருடைய பணிகளை பொதுச் செயலாளருடைய உத்தரவின் பேரில் துணை பொதுச் செயலாளர் மேற்கொண்டார். இன்றைக்கு அவர் 60 நாட்கள் நான் இயங்க மாட்டேன், அமைதியாக இருக்கிறேன் என்று சொன்னதுக்கு பிறகு துணை பொதுச் செயலாளர் ஒரு கேள்வி வரல. ஏன்னா துணை பொதுச் செயலாளர் பதவி என்பது சர்ச்சைக்குரியதாக ஆக்கப்பட்டு தேர்தல் கமிஷன் ஒரு முடிவெடுக்காத சூழ்நிலையில் இன்றைக்கு எடுக்கின்ற முடிவு நாளைக்கு சர்ச்சைக்கு ஆகக்கூடாதுன்றதுக்காக அதை தவிர்த்திருக்காங்க. துக்ளக் ரமேஷர் ஆவடிக்குமார் அவர்கள் ஒரு மெல்லிய கோட்டை நமக்கு வரைஞ்சு கொடுத்திருக்கிறார். சிறையில் இருப்பதால் சிறையில் இருக்கிற ஒருவரிடம் ஆதரவு கேட்பது அல்லது அவரிடமிருந்து ஆதரவு பெறுவது என்பது சரியாக இருக்காது என்பதால் முதலமைச்சர் கிட்ட கேட்டிருக்காங்க. துணை பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க, 60 நாள் அவரே பாலிடிக்ஸ்ல இல்ல. அவருடைய கருத்துல நான் மாறுபடுவது மட்டுமல்ல, அவருடைய கவனத்துக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். சிறையில் இருக்கிறதால் அவர் முடிவெடுக்க முடியாது, அவர் கலந்து பேச முடியாதுன்ற சொல்லுவதே அப்போ எது சரின்ற ஸ்டேட்மெண்ட் வரணும்.
நாடாளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகராக அரசியல் சட்ட பதவி வகிக்கிற திரு தம்பிதுரை அவர்கள் புதுடெல்லியில் அளித்த பேட்டியில் திருமதி சசிகலா அவர்களோடு கலந்தாலோசித்துதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று சொன்னதற்கு இவர் என்ன சொல்கிறார்? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நான் முடிச்சிடறேன், நீங்க சொல்லும்போது நான் குறிக்கிடல, நீங்க எழுதி வச்சுருங்க. அவர் அரசியல் சட்ட அந்தஸ்து உள்ள பதவி வகிக்கிறவர், அவர் எப்படி ஒரு பேட்டி கொடுத்தாரு? அதற்கு தான் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோட்டையில கண்டனம் தெரிவிக்கிறார்கள். தம்பிதுரை கட்சிக்குள் குழப்பம் ஏற்படுத்துகிறார். தலைமை கழகத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்பது தலைமை கழகத்தில் மூத்த தலைவர்கள் கூடி எடுத்த முடிவு, முதலமைச்சர் மட்டுமே எடுத்த முடிவு, அதுல பொதுச் செயலாளருக்கு சம்பந்தம் இல்லை என்று பேட்டி கொடுக்கிறார்கள். இதற்கு என்ன சொல்லுகிறார்? ஆக அதிமுகவில் உச்சகட்ட குழப்பம் நிலவுகிறது. திரு பெருமாள்மணியிடமிருந்து நான் மாறுபடுகிறேன். பெருமாள்மணி சொல்லுகிறார், அங்கே அணியே கிடையாது, 2 அணிதான், அதிமுக அம்மா அணி, அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி, 2 அணிதான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதுவும் தவறு. இன்றைக்கு டிடிவி தினகரன் தான் துணை பொதுச் செயலாளர், திருமதி சசிகலா தான் பொதுச் செயலாளர். இதை ஏற்கிறீர்களா இல்லையா தெளிவுபடுத்துங்கள். we want a clear and direct answer அப்படின்னு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் சீஃப் மினிஸ்டருக்கு கொஸ்டின் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பதில் சொல்லுங்க. பதில் சொல்லலைன்னா விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். இனி யாராவது பொதுச் செயலாளரையும் துணை பொதுச் செயலாளரையும் கேள்வி கேட்டு அவர்களுடைய அதிகாரம் பற்றி, அவர்களுடைய பதவி வகிக்கின்ற தன்மையை பற்றி ரமேஷ், இப்போ நாம செஞ்சுட்டு இருக்கிற பாலிடிக்ஸ் என்பது நேரடியான விதிகளை வச்சு அரசியல் செய்ய முடியாது. ஒரு நெளிவு சுழிவுகளோடு முன்வைக்கிறார்கள். ஆவடிக்குமார் முன்வைக்கிற என்பது பொதுச் செயலாளர் சசிகலா தான். ஆனால் பொதுச் செயலாளர் சிறையில் இருக்கிற போது இந்தியாவினுடைய ஒரு பெருமனுக்கே ஒரு பதவி குறித்த ஆலோசனையை சிறையில் ஆலோசனை செய்தார்கள் என்று வெளியில சொல்வதை காட்டிலும் தலைவர்கள் ஒன்று கூடி அரசியல் சட்ட பதவி வகிக்கிற தம்பிதுரை சொல்லியிருக்காரு. she is party to the decision னு சொல்லியிருக்காரு. அதுதான் நான் களம்னு சொல்றேன். இருங்க. அதாவது துணை சபாநாயகர் டாக்டர் தம்பிதுரை அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்காரு. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற வகையில் சின்னம்மா அவர்களை கலந்து ஆலோசித்தோம் சொன்னார். ஆனால் முடிவெடுத்தது தலைமை கழகத்தில் தான். நான் பேசப்படுங்க. அதாவது கலந்து ஆலோசித்தது உண்மை. அதற்கு பிறகு முடிவெடுத்தது தலைமை கழகம். தலைமை கழகத்தில் கூட்டம் நடத்தி முடிவெடுத்திருக்கோம். இதுல என்ன இந்த கலந்த ஆலோசனைங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? இந்த கலந்த ஆலோசனை முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த கலந்த ஆலோசனைக்கு அர்த்தம் என்ன? இப்போ ஒருத்தர் மருத்துவமனையில் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் ஒரு சஜஷன் கேட்கறாங்க, முடிவெடுக்க சொல்ல அவங்க கிட்ட கருத்து என்ன செய்யலாம்னு கேட்கறாங்க, ஆலோசனை கேட்டு வந்து முடிவெடுக்கிறாங்க. அதுல என்ன தப்பு? இப்போ இந்த ஆலோசனைன்னா அந்த பிரசன்ஸ்ல எடுத்த அப்படினா நீங்க எங்க கட்சியில குழப்பம் ஏற்படுத்தணும்னு ஒரு சிலர் இருக்காங்க. அதுல ஒருத்தரா நீங்க இருந்துராதீங்க. இல்ல கட்சியில குழப்பம் ஏற்கனவே இருக்கு. நீங்க கட்சியில குழப்பம் ஏற்கனவே இருக்கு. நீங்க புதுசா யாரை ஏற்படுத்தல. இதுக்கு உங்ககிட்ட குழப்பம் உச்சகட்ட குழப்பம் இல்ல. உச்சகட்ட குழப்பத்துக்கு ரமேஷும் ஒரு காரணமா இருந்திர கூடாதுன்ற என்னுடைய வருத்தம். இல்ல அந்த குழப்பத்துக்கு நீங்களும் காரணமா இருக்காதீங்க. ஒரு அமைச்சரும் இந்த கட்சியினுடைய ஒரு அமைச்சரும் முன்னாள் அமைச்சரும் பொது வெளியில மோதிக்கிறாங்க. பத்திரிகை வாயிலா வந்து எல்லாரோட பழக்கம் இல்லையா? ஒரு அமைச்சரும் முன்னாள் அமைச்சரும் பொது வெளியில மோதிக்கிறாங்க. நீங்க பொது வெளியில மோதிக்கிறாங்க என்றதை விட அதை வந்து ஒரு ஆரோக்கியமான விமர்சனமா ஆவடிக்குமார் சார், அது என்ன ஆரோக்கியமான சீக்கு வந்த பிராய்லர் கோழி அழுகி போன தக்காளி குழம்புக்கு ஆகாதுங்கிறதெல்லாம் ஆரோக்கியமான விமர்சனமா? நீங்க அதிமுகவில் எதையாவது உருவாக்கி யாரையாவது ஒருத்தரை தூண்டிவிட்டு ஊடகங்களும் பத்திரிகை செய்தியாக்கி அதன் மூலமா இந்த கட்சியை பலகீனப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு வந்து உங்களுடைய ஊடகத்துக்கு நோக்கம் தவறு இல்லை. அதிமுக அப்படித்தான் இருந்ததா? உங்க ஊடக மாதங்களுக்கு முன்பு வரை அதிமுக அப்படித்தான் இருந்ததா? இதையெல்லாம் நீங்க வந்து சொல்லாதீங்க. இதை விட கடுமையான விமர்சனங்கள் 89 இருந்து 91 வரைக்கும் இருந்திருக்கு. 96 கட்சி தோத்தவொன்னே 98 பார்லிமெண்ட்ல ஜெயிக்கிற வரைக்கும் இதை விட கடுமையான சோதனைகள், விமர்சனங்கள், எதிர்ப்புகள் எல்லாம் சந்திச்சவங்க. அதனால அதிமுக முடக்கப்படவில்லை. ஆவடிக்குமார் சார், அப்போதெல்லாம் சின்னம் முடக்கப்படவில்லை. 89 கட்சியினுடைய பொதுச் செயலாளரோட பேனர் கிழிக்கப்பட்டது. 89 சின்னமே 2 சின்னம் கொடுத்து 2 கட்சியை 98 99 நீங்க 96 அம்மாவே வந்து வெற்றி வாய்ப்பை இழந்து 98 வரைக்கும் அதிமுக ஒரு தீண்டத்தகாத கட்சியா, ஒதுக்கப்பட்ட கட்சியா, புறக்கணிக்கப்பட்ட கட்சியா இருந்த நிலையெல்லாம் நாங்க கடந்து வந்தவங்க. அதனால இந்த விமர்சனங்கள், இந்த மோதல்கள் எல்லாம் எங்களுக்கு புதுசு இல்லை. ஆனா எந்த சூழ்நிலையிலும் நாங்க அடுத்தவருக்கு இடம் தர மாட்டோம். திமுகவை வந்து உட்கார வைக்க மாட்டோம். இல்ல, இப்ப அவரு துக்ளக் ரமேஷனுடைய கேள்வி, எந்த அதிமுக தொண்டனிடம் உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யார், துணை பொதுச் செயலாளர் யார், முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? இந்த 3 கேள்விக்கான பதில மட்டும் என்னன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். இந்த கேள்விக்கான கேள்வியை கேட்பதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குன்னு நான் கேட்கிறேன்.
இவருக்கு என்ன அவசியம் இருக்கு? சட்டமன்ற உறுப்பினர் கேட்டிருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர் எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கிறாங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கேட்டிருக்காரு. முதலமைச்சர் இதை தெளிவுபடுத்த வேண்டும். அதிமுக கேள்வி இல்ல துக்ளக் ரமேஷ், இது கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையை சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் நோக்கி எழுப்புகிறார்கள். ஏன் எழுப்புறாங்கன்னா அந்த கட்சியில குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதுனால. சரி, அவங்க என்ன சொல்றாங்க, திரு தம்பிதுரை தெரிவித்த கருத்து சரியான கருத்து, அதற்கு எப்படி 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள், இவர்களுக்கு பேச அதிகாரம் கொடுத்தது யார் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆக அது பொதுவெளியில விவாதத்திற்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் பேசாதீர்கள் என்று ஊடகத்தை தடுப்பது அர்த்தமற்றது. நான் என்ன சொல்றேன், பொதுவெளியில விவாதத்துக்கு வந்து விட்டது. நீ அப்போது முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பப்படுகிறது. முதலமைச்சரை அமைதி காக்கலாம், அது அவருடைய உரிமை. அமைதி காக்குவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த குழப்பத்துக்கு இன்னொரு காரணம், இவங்க அஃபிடவிட் போட்டாங்க பாருங்க. இப்போ இவர் சொல்ல மறுக்கிறாங்க. அஃபிடவிட்டில் தலைமை நிலைய செயலாளர் எடப்பாடி இவர் முன்னொரு கருத்தையும் நான் அவரோட கருத்தில் இருந்த ஒரு சின்ன ஒரு முரண்பாடை நான் சுட்டி காட்டணும் திரு குமார் அவர்களுக்கு. அவர் சிறந்த பேச்சாளர், அவருக்கு சுட்டி காட்டணும். என்னன்னா, பொதுச் செயலாளருடைய ஆப்சன்ஸில் தலைமை கழக நிர்வாகிகள் கூடி கட்சி நடத்துவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்றார் விதிகளில். மிக தெளிவாக அதே விதிகளை நானும் படிச்சிருக்கேன். அதில் இருக்கு பொதுச் செயலாளருடைய ஆப்சன்ஸில் தலைமை கழக நிர்வாகிகள் நடத்தலான்னு. இவர் சொன்ன அந்த விதிப்படி 2 முக்கியமான பொறுப்புகளில் இருப்பவர்கள் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியில் இருக்காங்க. கட்சியினுடைய அவைத்தலைவரும் கட்சியினுடைய பொருளாளரும். ஏன்னா இவர் சொன்னது பழைய பொதுக்குழுவால் மறைந்த முதலமைச்சர் இருந்தபோது நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள், அவங்க தான் கட்சி நடத்த முடியும். அப்படி பார்த்தா இப்போ இருக்கிறவர் எடப்பாடி மட்டும்தான். இது ஒன்று. இதுக்கு பிறகு இப்போ ஏற்பட்ட பிரச்சனைக்கு என்ன காரணம்னா, இங்கே எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் ஏன் வெளிப்படையாக மோதிக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கன்னா, இப்போ இவங்க போட்ட அஃபிடவிட்டில் என்ன சொல்கிறாங்க, பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா, துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், தலைமை நிலைய செயலாளர்னு அவரை புதுசாக அந்த அஃபிடவிட்டில் சேர்த்து எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி இவங்க கட்சியை நடத்துறதுக்கு இவங்க அந்த அஃபிடவிட்டை போட்டிருக்காங்க. போட்டுட்டு 15 அமைச்சர்கள் பேட்டி கொடுக்குறாங்க 2 முறை. என்ன பேட்டி கொடுக்குறாங்க, திரு டிடிவி தினகரனையும் அவரை சார்ந்தவர்களையும் நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டோம். இதை மாதிரி ஒரு நகைமுரண் எதுவுமே கிடையாது. இதை மாதிரி ஒரு வேடிக்கையான முரண்பாடான ஒரு செய்தி கிடையாது. அதனால தான் நான் திரு மணி லீகலாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, சோஷியலாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கலாம்ல ரமேஷ். இல்ல லீகலா நான் ஒரு கட்சி நடத்துறதுக்கு ஒரு சொன்னதுல ஒரே ஒரு விளக்கம். அதாவது தலைமை கழக நிர்வாகிகள்ன்றது அவர் சொன்ன 2 பேர் மட்டும் இல்ல, 32 பேர் இருக்காங்க. அதாவது இப்போ 53 பேர் நான் முடிச்சிடுறேங்க. 53 பேர் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் நியமிக்கப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள். அதில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் 32 பேர். அந்த 32 பேர் இன்னைக்கு 3 பேரை தவிர 29 பேர் இன்னைக்கு கட்சியில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 3 பேர் தான் அந்த பிரச்சனைக்குரியவங்களா மாறினது. ஆக அந்த 23 பேரில் தலைமை நிலைய செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, டாக்டர் தம்பிதுரை அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளர். இல்ல, இப்போ அதிமுக எம்பிக்கள் பேசுவதற்கும் எம்எல்ஏக்கள் பேசுவதற்குமான காரணம் என்ன? இல்லை, இது எல்லாரும் அதிமுகவினுடைய இன்றைக்கு பிரச்சனைகளை அதிமுகவில் இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு, அவங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு சுகமான சூழ்நிலை உருவாகின்ற வரை இது வரத்தான் செய்யும். 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியிலிருந்து 1.5 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற அதிமுக அம்மா அணியில் நடக்கிற பிரச்சனைகள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான், முதலமைச்சருடைய மௌனம் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஒரு வார்த்தை அவர் வெளியே வந்துட்டு நான் சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறேன்னு வாயை திறந்துட்டாருன்னா, மௌனத்தை கலைச்சிட்டாருன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரிங்களா? இவர் வந்து நான் 60 நாள் ஆட்சி செய்தேன், 90 நாள் ஆட்சி செய்தேன், 120 நாள் ஆட்சி செய்தேன், அம்மாவுடைய ஆட்சி தொடர்கிறதுன்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ள ஒரே பிரச்சனை, மந்திரிகளுக்குள்ள பிரச்சனை, எம்எல்ஏக்களுக்குள்ள பிரச்சனை, தொண்டர்களுக்குள்ள பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுக்கே பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்கிறாங்க, எவ்வளோ குடும்ப ஆட்சியை பார்த்துட்டேன்டா, ஐயோ இந்த சசிகலா குடும்பத்தை வச்சுக்கிட்டு நாங்க படுற அவஸ்தை இருக்குது பாரு, எங்களால முடியலன்ற தமிழக மக்கள் இவ்வளவு பிரச்சனை இருந்து இந்த ஆட்சி எப்படி அமைதியா தொடருது? அதுதான் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள சண்டை நடந்தபடியே இருக்குது. நான் தான் முதலமைச்சர், நான் தான் டெசிஷன் எடுப்பேன்னு இவர் சொல்றாரு. இல்ல, நான் தான் பொதுச் செயலாளர், நான் சொல்ற டெசிஷனை தான் அவர் எடுக்கிறாருன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப யாராவது ஒண்ணு ஒத்துக்கோங்க, இல்ல வெட்டிக்கோங்க. ஏன் ஆமான்னு சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க, ஏத்துக்கோங்க இல்ல ஏத்துக்காதீங்க, எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு போங்க. என் குழந்தை கேக்குதுங்க, அம்மா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா எனிமீஸாமா அப்படின்னு கேக்குது. ஒரு பாமர மக்கள், எங்க வீட்டுல இருக்க வேலைக்காரன் கேக்குறான், இது என்னம்மா இவங்க ஒட்டிக்கிறாங்களா வெட்டிக்கிறாங்களாமா, தயவு செஞ்சு சொல்லிருங்கம்மா, நீங்க போறீங்க வரீங்க கட்சியில இருக்கிறீங்களே அப்படின்னு கேக்குறான். என்ன பதில் சொல்றது? இருக்கு ஆனா இல்ல.
இல்ல ஆனா இருக்கு. அவங்க சொல்றாங்க எடப்பாடி ஐயா இருக்காரு அப்படின்றாங்க, இவரு சொல்றாரு அவங்க இல்ல அப்படின்றாரு. என்ன உண்மை இது? சொல்லிட்டு போங்க, வெளியே வாங்க, வெளியே வந்து சொல்லுங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதனால நீங்க எப்படி பாதிக்கப்படுவீங்கன்றதை நீங்க இன்னும் உணராமலே இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல நீங்க சொல்லுங்கல்ல, இவங்க ரெண்டு பேரும் எனிமியா இல்ல ஃப்ரெண்ட்ஸான்னு உங்க குழந்தை கேக்குது, வேலைக்காரங்க கேக்குறாங்க. இந்த ஊடகத்தை வைத்து குறிப்பாக காட்சி ஊடகங்களுடைய வருகைக்கு பிறகு இந்த காட்சி ஊடகத்தையும் சமூக வலைத்தளங்களையும் வைத்து புரட்சி தலைவி அம்மா அணி ஆடுகிற, அவர்களே 2 அணிகளாக பிரிந்து ஆடுகிற இந்த ஆட்டத்தால் புரட்சி தலைவி அம்மா அணிக்கு என்ன பாதிப்பு என்பதை உங்களை போன்றவர்கள் நீங்கள் உள்வாங்காமல் இருக்கிறீர்கள் என்பதுதான் இந்த அரசியல் உரையாடல். அவர் வேலைக்காரர் என்று சொல்லி இருந்திருக்கலாம். இரண்டாவது, ஒரே முடிவுகளை 2 அணியும் திரும்ப திரும்ப எடுக்கிறதன் மூலமாக அவங்க 2 பேரும் தங்களுக்குள்ள நடிக்கிறாங்கிறது ஒரு குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால், எடப்பாடி அணி குடியரசுத் தலைவர் வேட்பாளர்ல பாஜகவை ஆதரிக்கிற போது நீங்களும் ஆதரித்தீர்கள் என்றால் நீங்க 2 பேரையும் நடிக்கிறத நாங்க எடுத்துக்கூடாது. ஏற்கனவே சொல்லிட்டேனே, 2 வேட்பாளர் தான் நிக்க வச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து திமுக ஆதரவு கொடுக்கிற காங்கிரஸ் வேட்பாளர் எங்களுக்கு வேண்டாம். அதனால நாங்க வந்து பிஜேபி வேட்பாளர் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவருடைய இதெல்லாம் நாங்க ஹிஸ்டரி எல்லாம் பார்த்திருக்கோம். அவரோட வரலாறு, அவர் எப்படி எல்லாம் பணி புரிஞ்சிருக்காரு எல்லாம். ஒரே முடிவை 2 அணிகள் எடுக்கிற போது அதற்கு நாடகம் காரணமாக இருக்க தேவையில்லைன்னு குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளரை வச்சு சொல்ற அழகு தமிழ்ச்செல்வி, ஒரே பிரச்சனையில தங்களுக்குள் 2 விஷயங்களை ஆதரிக்கிற ஆட்களை அந்த டீம் மட்டும் நானா நடிக்கிறாங்கன்னு இப்படி சொல்றீங்க? ஆமா, ஏன்னா வெளியே சொல்லிக்க மாட்டாங்களே, வெளியே வர மாட்டேது, உள்ளுக்குள்ளேயே புகைச்சல் இருக்கே. இவங்க பாருங்க, சட்டமன்றத்துல இருந்து வெளியே எழுந்து வெளிநடப்பு செய்து வந்திருக்காங்க. இது என்னைக்காவது நடந்திருக்கா? ஆளும் கட்சி ஒரு எம்எல்ஏ வெளிநடப்பு செய்தது என்னைக்காவது நடந்திருக்கா? அம்மா இருக்கும்போது மக்கள் பிரச்சனைகளை பேச அனுமதிக்கவில்லைன்னு தங்க தமிழ்ச்செல்வனாவது வெளிநடப்பு செஞ்சிருக்கார். உங்க 12 எம்எல்ஏக்களும் வெளிநடப்பு செஞ்சீங்களா? ஏன் நாங்க செய்யணும்ன்றீங்களா? நீங்க உங்க பிரச்சனைகள் தீர்ந்துருச்சா இந்த ஆட்சியில? நாங்க தான் கேட்டுக்கிட்டே இருக்கோமே, எங்களோட தொகுதி பிரச்சனைகளை நாங்க சட்டப்படி உங்க 12 எம்எல்ஏக்களை விட தன் தொகுதி பிரச்சனைக்காக வெளிநடப்பு செஞ்ச தங்க தமிழ்ச்செல்வன் எவ்வளவு பெட்டர் இல்லையா? ஏன் எவ்வளவு பெட்டர்? ஏன் சொல்றீங்க? அம்மா இருக்கும்போது அவர் செஞ்சிருப்பாரா? எதிர்த்து செய்யலாமா? ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே மாயை. அவர் நினைக்கிறாரு அவங்க கிட்ட 32 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு, ஆனா இல்ல. இவர் நினைக்கிறாரு 123 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு, ஆனா இல்ல. ஏன்னா அவங்க அங்க இருக்காங்க 32 பேர், இங்க 32 பேர் இருக்காங்களா? இல்ல. ஏன்னா இவங்க எதிர்த்து ஓட்டு போட மாட்டாங்களே. இப்ப எதிர்த்து ஓட்டு போட சொல்லுங்க. அந்த 32 எம்எல்ஏக்களை எதிர்த்து தைரியம் இருந்தா அவங்க அந்த காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஓட்டு போட சொல்லுங்க பார்க்கலாம். போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அதுதான் நாடகம். 2 பேரும் ஒன்னாதான் போவாங்க, உள்ளுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க, ஆனா வெளியே தெரிஞ்சுக்காது. ஏன்னா இந்த தோற்றத்தை பெருமாள் மணியும் தொடர்ந்து முன் வச்சார். வெளியில இருந்து அதிமுகவில் நிறைய சிக்கல்கள் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு திரும்ப திரும்ப எவ்வளவு ஷார்ப்பான கேள்விகளை கேட்டாலும் ஏதோ ஒரு பதில் அதிமுக வந்து கொண்டே இருக்கிறது. இவங்க 2 தரப்புமே நடிக்கிறார்கள். இல்ல, அதாவது அரசியல்ன்றதே ஒரு கேம் தான். அதனால அரசியல்ல வந்து விளையாட்டு, அரசியல்ல வந்து நாடகம் எல்லாம் சகஜம்தான். அது வந்து அரசியலில் வந்து நீங்கள் ஒரு பார்வையில் பார்த்தீங்கன்னா, இப்போ மரியாதைக்குரிய அழகு தமிழ்ச்செல்வி பேசின வேகத்தை பார்த்தா பார்க்குறவங்களுக்கு அது நாடகமாக தெரியும். ஒரு சிலர் அவங்களுடைய இயல்பு அப்படி தான் நினைப்போம். அதனால் எது நாடகம் எது இயல்புன்றதை வந்து பார்க்குறவங்களுடைய பார்வையை பொறுத்தது. நான் சொல்ல வர்றது, இன்றைக்கு நான் பல விவாதங்களில் சொல்லியிருக்கேன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற கட்சி பெரும்பான்மை பெற்ற சட்டமன்ற கட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அதில் எந்த சிக்கலும் இல்லை. சட்டமன்ற கட்சி பலமாக இருக்குது, உறுதியாக இருக்குது, ஒற்றுமையாக இருக்குது, பெரும்பான்மையோடு இருக்குது. இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு சட்டமன்றத்துக்கு வெளியே கட்சி பிரச்சனைக்குள்ளாக இருக்குது. எங்களுடைய சின்னம் முடக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு கட்சியினுடைய அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தினுடைய சர்ச்சையில் சிக்கி இருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதனுடைய விளைவு நாங்கள் வெளியே வந்து இதை விவாதித்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சரியான தலைமை உருவாகின்ற வரை இந்த விவாதம் தொடரதான் செய்யும். இதுதான் நாங்கள் எங்களுக்கு சோதனை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மரணத்திற்கு பிறகு இந்த சூழ்நிலையெல்லாம் நாங்கள் இருந்தோம். அதிலிருந்து மீண்டு வந்தோம். அதே போல் இப்பவும் மீண்டு வருவோம். அந்த மீண்டு வருகின்ற வரை இந்த விவாதங்கள் ஒரு ஆரோக்கியமான விவாதங்களாக, இந்த கட்சியை ஒரு சரியான தளத்துக்கு கொண்டு போகின்ற விவாதங்களாக தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஒரு அதிமுகவினுடைய இத்தனை ஆண்டுகால வரலாற்று அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க. இது வந்து ஒரு எங்களுக்கான ஒரு கஷ்டகாலம், நாங்கள் அதை கடந்து வருவோம்னு. ஆனால் என்னுடைய கேள்வி, குடியரசுத் தலைவர் வேட்பாளர் பிரச்சனையில் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அல்லது பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஒற்றை முடிவு உங்களால் எடுக்க முடிஞ்சிருக்கு இல்லையா? அந்த ஒற்றை முடிவை கட்சியில் இருக்கிற மற்ற நபர்கள் இந்த கட்சி முடிவுகள் குறித்து பேச வேண்டாம் அல்லது வெளிப்படையான செய்தியாளர் சந்திப்பை தவறுங்கள்ங்கிற மாதிரியான அந்த உங்க குழு முடிவை கூட ஏன் அதிமுக எடுக்க முடியலங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்ல, அது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாலே கட்சி ஒரு பிளவை நோக்கி கொண்டு போனது மட்டும்
இல்லாமல் அதை தேர்தல் ஆணையத்தில் கொண்டு போய் தேர்தல் சின்னத்தையும் கட்சியும் முடக்கி வச்சிருக்கிற ஒரு குழு இங்கே செயல்பாட்டில் இருக்கிறதுனால அப்போ அந்த இது வந்து பொதுவெளிக்கு வந்துருச்சு. அவங்க பேசுறது கேட்கல, அதிமுக நான் அதுதாங்க சொல்றேன். அதனுடைய அவங்க இன்னைக்கு தேர்தல் சின்னத்தை வந்து முடக்கிறதுக்கு அவங்க காரணமா இல்லைன்னா இந்த பிரச்சனையே வரப்போறது இல்லையே. எங்களுக்குள்ள இருக்க விவாதங்கள் உட்காந்து பேசி முடிவு பண்ணிடலாம். ஆனா தேர்தல் ஆணையத்தினுடைய பிரச்சனை தீர்ற வரைக்கும் அது தொடரத்தானே செய்யும். இப்போ இந்த தேர்தல் ஆணையத்தில் அப்டேட்ல மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்கள் கூட சொன்னார், ஏன் அதில் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சொன்னீங்கன்ட்டு. தேர்தல் ஆணையம் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து அந்த கடிதத்தை அனுப்புகின்ற பொழுது தேர்தல் ஆணையம் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இவரை வந்து தேர்தல் ஆணையம் இந்த ஏற்கனவே பட்டியலில் இல்லை, இவரை புதுசாக துணை பொதுச் செயலாளர் பதவி எப்போ உருவாக்குனீங்க, அதை எப்படி சேர்ந்தீங்கன்னா அதுக்கு அவரை வந்து சேர்த்தோம். அப்போ சேர்த்ததை அதை உறுதிப்படுத்துறதுக்கு இன்றைக்கு அதற்குரிய ஆவணங்களை தந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாம் ஒரு காரணத்தோட சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தான். ஆக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் என்பது வேறு, இன்றைக்கு கட்சி சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் அடிப்படையில் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்வது என்பது வேறு. கருத்து பரிமாற்றம் என்பது சில தவிர்த்திருக்கலாம், ஆனால் அதை தவிர்ப்பதற்குரிய சூழல் இல்லை என்பதால் இன்றைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதனால் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை. இதை விட கடுமையான எதிர்ப்புகள் நிலையில் இருந்த மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்களுக்கு தெரியும். 2 அணியம் பிரிஞ்சிருக்கு சொல்ல எவ்வளோ கடுமையாக ஒருத்தர் விமர்சிக்கிட்டு இருந்தாங்க. புரட்சித் தலைவி அம்மா அவர்களையே கடுமையாக விமர்சித்தவர்கள் தான் அன்னைக்கு இதே ஓபிஎஸ் உள்பட புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எதிராக பெரிய குளத்து தேர்தலில் சீஃப் ஏஜென்ட்டாக இருந்துக்கிட்டு அம்மாவே விமர்சனம் பண்ணவர் தான். அதனால் இது எல்லாமே அதுக்கப்புறம் காலப்போக்கில் மறுமை ஒற்றுமை வந்தது. எஸ்டிஎஸ்ன்னு சொல்ல போனால் தலைவரை எதிர்த்து ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்து கட்சியை நடத்தி அதுக்கு பிறகு வந்து சேர்ந்து 2ஆம் இடத்துல இருந்தவர் தான். அதனால் இது வந்து ஒரு கட்சியில் வந்து சில நேரங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தான். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எதிரிகளுக்கு நாங்கள் இடம் தருவதில்லை. இப்போவும் அதுதான் நடந்து நோக்கி போக 122 எம்எல்ஏக்களோடு ஆட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதிமுகவில் இருக்கிற அம்மாநில இருக்கிற உட்கட்சி குழப்பங்கள் விரைவில் தீரும் என்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்புகிற சில கேள்விகளும் முடிவுகளை மாற்றி எடுக்கக்கூடும் என்கிற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மிரட்டலும் ஆட்சியை தக்க வைப்பதற்கு எடப்பாடிக்கு விடுக்கப்பட்டுகிற மிரட்டலா என்கிற கேள்வி தவிர்க்க முடியாதாக இருக்கிறது. கூடுதலாக விவாதிக்கலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் சில பேருடைய மிக முக்கியமான கருத்து வேறுபாடுகள் ஆட்சியை தக்க வைப்பதில் பிரச்சனையை உருவாக்குமா என்கிற கேள்வியை இன்றைய கேள்வி நேரம் முன்வைத்திருக்கிறது. பெருமாள் மனுஷர், இங்க 2 எம்எல்ஏக்கள் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யார், துணை பொதுச் செயலாளர் யார், அதிகாரம் யாரிடம் இருக்கிறதுன்னு கேள்வி எழுப்புறாங்க. தங்கத்தமிழ்ச்செல்வன் மாதிரியான ஆட்கள் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களாக இருந்து வெளிநடப்பு செய்கிறார்கள். உண்மையில் யாருக்குமே தற்போது ஆட்சியை இழப்பதில் பெரிய உடன்பாடு இல்லை என்றாலும் இந்த சிறு சிறு சம்பவங்களினுடைய தொடர்ச்சிங்கிறது எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கேன். கரெக்ட். இப்போ நீங்கள் அதிமுக அம்மாவின் அணியினுடைய பொதுச் செயலாளர் யார், துணை பொதுச் செயலாளர் யார், இந்த கேள்வியை இவ்வளவு நாட்களும் யார் எழுப்பிட்டு இருந்தா? ஒரு அணி பிரிஞ்சு போய் தேர்தல் ஆணையத்து வரைக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. தேர்தல் ஆணையத்து வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி சின்னமே முடக்கப்பட்டது. அது ஒரு அணியாக தனியாக இருக்கிறார்கள். அந்த கேள்வியை ஊடகங்கள் எழுப்பியது, அறிவுசார் உலகம் எழுப்பியது, மற்ற கட்சிகள் எழுப்பின. இன்னைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவு இருந்துச்சு, உள்ளே இருந்து கேட்குறாங்க யார் பொதுச் செயலாளர், யார் துணை பொதுச் செயலாளர். அப்போ இதில் இருந்து ஒரு அரசியல் பார்வையாளராக நான் என்ன விளங்கிக்கிறேன்னா களத்தை அவங்க மொத்தமாக அவங்க கையில் எடுக்கிறாங்க. அப்படி நீங்கள் ஆவடிக்குமார் ஐயா ஒரு இடத்துல முக்கியமாக சொன்னது அதுதான். இது போன்ற சவால்களை அதிமுக இதாவது 2வது முறையாக சந்திக்கிறது. ஆக அவர்கள் இதற்கு முன்னால் இது போன்ற இன்றைக்கு முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிற எல்லோருமே அன்றைக்கு 25 வருடங்களுக்கு முன்னால் 30 வருடங்களுக்கு முன்னால் இதைவிட 30 வயது குறைவாக இருந்து ஒரு பதவிதைப்போடு இது போன்ற பிளவையும் பிறகு ஒன்றிணைந்ததையும் பார்த்தவர்கள். அதனால் இன்றைக்கு மிக நிதானமாக அவர்கள் களமாடுகிறார்கள். இதில் 2 விஷயம் இருக்கு. ஒன்று அவர்களுடைய புறப்பகை, இன்னொன்று உட்பகை. இந்த புறப்பகை விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து அவர்கள் பல்வேறு விதமான சவால்களையும் சந்தித்து அதிலிருந்து மீண்டு வந்து விட்டார்கள் என்று நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போது உட்பகைக்குள் அவர்கள் களமாடி கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர் குறிப்பிட்டதை போல இந்த இதை அவங்க விடவே மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு 2 எம்பி பேசட்டும், நீங்க இந்த டாட்டை எப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னாலும் அங்க ஏன் வந்து ஐயா தம்பிதுரை வந்து அப்படி பேசுறாரு டெல்லியில, இங்க ஏன் வந்து ஐயா எடப்பாடியார் வந்து இது சசிகலா அம்மாவோடு கலந்து ஆலோசிக்கப்பட்டதானா அதுக்கு பதில் சொல்லாமல் போகிறார். ஊடகங்களை எந்த நேரத்திலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிற தினகரன் ஐயா ஏன் இப்போதைக்கு ஊடகங்களையே சந்திக்க மாட்டேங்கிறார்? இந்த எல்லா கேள்விகளையும் நீங்க வந்து இந்த எல்லா டாட்ஸையும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தான் விளங்குகிறது. இந்த களத்தை மொத்தமாக எடுப்பதற்கு அதிமுக அம்மா அணியினர் தயாராகி விட்டார்கள்.
ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். திரும்ப ஒரே நிமிஷம். திமுக தொடர்ந்து பேசலாம். இல்ல ஒரே நிமிஷம் திரும்ப உங்ககிட்ட வரேன். அதிமுக அம்மானியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் தமிழ்ச்செல்வன். இங்க கேள்வி நேரத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி அப்படிங்கிறது, தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சருக்குமான பிரச்சனை என்பது கட்சியை முன்வைத்திருக்கிறது. கட்சிக்கு யார் தலைமை ஏற்பது அப்படிங்கிற பிரச்சனையில சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் ஒரு பக்கம், டிடிவி தினகரன் ஒரு புறமுமாக பிரிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு முதல்ல உண்மையா? சார், பொதுவா மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா இறந்த பிறகு பொதுச் செயலாளரை சின்னம்மாவை கொண்டு வராங்க. பொதுக்குழு கூடி நாங்களும் எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தெரியாது, மாவட்ட செயலாளர் தெரியாது, எம்எல்ஏ எம்பிக்கு தெரியாது. இப்ப இருக்கிற திரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, எங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு போன திரு ஓ பன்னீர்செல்வம், இப்ப இருக்கிற அவைத்தலைவர் செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாம் சேர்ந்துதான் அவங்கள பொதுச் செயலாளராக கொண்டு வராங்க. கொண்டு வந்ததோட நிக்கல, நீங்க தான் முதலமைச்சரா வரணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாங்க. நான் கேட்கிறேன், அப்ப சொல்லும் போதெல்லாம் அந்த சின்னம்மா குடும்பம் நல்ல குடும்பம், அதற்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட் வருது, சிறைக்கு போயிட்டாங்க. இப்ப சின்னம்மா குடும்பம் தேவையில்லைன்னு சொல்வதற்கு என்ன அடிப்படை காரணம்னு எங்களுக்கு தெரியல. அதே எங்களுக்கு புரியல. நீங்க சொல்லும் போது நாங்க கேட்டோம், நீங்க பொதுச் செயலாளர் வேணும்னீங்க, முதலமைச்சர் வேணும்னீங்க, நாங்க கையெழுத்து போட்டோம், ஆமாட்டோம். இப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு வேடுவரான கருத்து வருது? அந்த கருத்தை நீங்க முதலமைச்சர் தெளிவுபடுத்தணும் எங்களுக்கு. இல்ல, முதலமைச்சர் ஏன் அமைதியாக இருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்க? அதான் தெரியலையே, எதுவும் தெரியலையே. நான் பல தடவை சொல்லிட்டேன். நான் இன்னைக்கு ஒரு காலகட்டம் கட்சி வலுவா இருக்கணும். இன்னைக்கு 4 வருஷத்தோட இந்த கட்சி முடியாது. அடுத்து ஆளுங்கட்சியா வரக்கூடிய அதிமுகன்றதை நம்ம நிலைநாட்டணும் சொன்னா கட்சி வலுவா இருக்கணும். ஆட்சியை பாருங்க, கட்சியும் வலுவா இருக்கணும்ன்றதுக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவெடுக்கின்ற நாடு. பொதுச் செயலாளர் நீங்க தான் நியமனம் பண்ணீங்க, துணை பொதுச் செயலாளர் நீங்க தான் நியமனம் பண்ணீங்க, நீங்க அவைத்தலைவர் தலைமை நிலைய செயலாளர் இருக்கீங்க. கட்சிக்கு வேலையை பாருங்க, ஒற்றுமையா இருந்து கட்சி பண்ணுங்க நாங்க கேட்கிறோம். இல்ல, இப்ப தங்க தமிழ்ச்செல்வன், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் மௌனமாக இருக்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்கறீங்க. டிடிவி தினகரன் ஏன் 20 நாள் 60 நாள் தொடர்ந்து மௌனமாக இருக்கிறார்? அதற்கான காரணம் என்ன சார்? அவர் இதே வெளியில் நின்று சொல்ற அமைச்சர் இருக்காங்க 5-6 பேர், அவங்க அன்னைக்கு அவரை துணை முதல்வராக வரணும்னு சொன்னாங்க. அவர் அதெல்லாம் எனக்கு வேணாம் சாமி, இனி ஆளை விட்டுருங்க, நான் கட்சி பொறுப்பில் இருந்துக்கிறேன், நீங்க எல்லாம் நிர்வாகம் பண்ணுங்க, நான் சைட்ல இருந்து எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அவ்வளவு பெருந்தன்மையா இருந்தாரு. அன்னைக்கு ஒரு காலகட்டம் நீங்க பிரிஞ்சு இருங்கன்னு சொன்னாங்க. நான் இப்ப விளைக்கிறேன், நீங்க ஆட்சியும் கட்சி நடத்துங்கன்னாங்க. அவருக்கு ஒரு வழக்கு டெல்லி போறாரு, 45 நாள் கழிச்சு வராரு. இந்த 2 கட்சி இணைச்சா சார்? பிரிஞ்ச ஓ பன்னீர்செல்வம் இந்த அதிமுகவை பிரியறதுக்கு சேர்றதுக்கு என்ன நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க? எப்பயாலும் உட்காந்து பேசுனீங்களா? ஏதாவது கருத்து உடன்பாடு வந்துச்சா? எதுவுமே இல்லை. அப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நான் இது வரைக்கும் பொறுத்து இருந்தேன், நான் தமிழ்நாட்டிலோட இல்ல டெல்லியில இருந்தேன், ஆனா 2 குரூப்பு சேர்றது மாதிரி தெரியல, நான் திரு ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்து கட்சி ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு உண்டான வேலையை பாக்குறேன்னு சொல்றாரு. இதுல என்ன சார் தப்பு இருக்கு? இல்ல, அப்படி சொன்னவர் அடுத்த நாளே திரும்பவுமாக இன்னும் 60 நாட்களுக்கு நான் அமைதியாக இருக்க போகிறேன்னு சொல்றாரு. இன்னமும் உங்கள் கட்சியினுடைய தலைமை என்பது சசிகலாவா டிடிவி தினகரனானே உங்க தரப்பிலேயே இன்னும் முடிவு செய்யப்படலையே ஏன்? எங்க தரப்புல சார் ஆணித்தரமா 100க்கு 100 நான் சொல்றேன் சார். சின்னம்மா தான் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தான், முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான். இதுல வேறுபட்ட கருத்து இல்லை சார் எங்களுக்குள்ள. கட்சி வேலையை பார்க்க விடுங்க நாங்க சொல்றோம். இல்ல, இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா முதலமைச்சர் ஏன் வாய் திறக்க வேண்டும்னு கேக்குறீங்க? அதத்தான் இல்ல சார். இப்ப ஹரி எம்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, சில அமைச்சர்கள் கூடி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, இந்த குடும்பத்தை ஒதுக்கி வைங்கன்னு சொல்லி. ஏன் விட வேண்டிய அவசியம் என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட் எப்ப விட தெரியுமா விட்டுருக்கணுங்க? அம்மா இறந்ததுன்னு உங்க குடும்பமே வேணாம், நாங்க ஆட்சி நடத்துகிறோம்னு சொல்லியிருந்தா மாநிலத்துக்கு போனாங்க. சின்னம்மா கோவத்தூர்ல 2 நாள் தங்கி ஜட்ஜ்மெண்ட் கிடைச்ச பிறகு சார், நோட் த பாயிண்ட், வேற யாருக்குமே அந்த தைரியம் வராது. எனக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, 4 வருஷம் ஜனகி போற, நீ கட்சி இருந்தா ஆட்சி இருந்தா போயிருந்தா கட்சி வந்த ஆட்சி இருக்காது சார். இன்னைக்கு
அண்ணாவின் ஆட்சி இல்ல, அம்மா ஆட்சி இல்ல. 100க்கு 100 நான் சொல்லுவேன். மனச்சாட்சி உள்ளவங்க அதை நினைச்சு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம், ஒரு வைராக்கியமான ஒரு பெண் வந்து ஒரு பொதுச் செயலாளர் ஆட்சி அமைச்சு விட்டு போனவங்களை இன்னைக்கு விலகி சொன்னா யார் சொல்லி விலகிருக்க சொல்றீங்க? அதனுடைய நிர்பந்தம் என்னன்றது எனக்கு தெரியல. இதை விளக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணா எடப்பாடி பழனிசாமி கிட்ட மட்டும்தான் இருக்கு. இல்ல, இப்போ இந்த டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள்னு ஒரு 30க்கும் மேற்பட்டவங்க இருக்கீங்க. இவங்க நீங்க எழுப்புற எல்லா கேள்விகளுமே முதலமைச்சர் நோக்கி இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு பதில் சொல்லனா ஆட்சியை கலைச்சிருமோங்கிற மிரட்டல் மாதிரி தெரியலையா? இல்ல சார், ஆட்சியை கலைக்கணும் சத்தியம் யாருமே. இன்னைக்கு கூட நான் மதுரை எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி பக்கத்து மாவட்டம்ன்றதால எனக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் எங்களை அழைப்பு விட்டுருந்தாரு. எங்க மாவட்டத்துல இருந்து ஒரு 100 வண்டியில் ஆளுகளை கூட்டு போய் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி தான் நான் வாரேன். ஏன் நாங்க அதை அவாய்ட் பண்ணக்கூடாதா? நீங்க ஆட்சியை பண்ணுங்க, நாங்க கட்சியை நடத்துறோம் நாங்க சொல்றோம். எங்களுடைய பெருந்தன்மை சார் இது வெளியில இருக்கவங்க பிரிச்சு பேசலாம். ஆனா நான் எங்களுடைய பெருந்தன்மை என்னன்னு சொன்னா, இந்த அம்மா ஆட்சி 4 வருஷம் தொடரணும் சார். அம்மாவுடைய திட்டங்கள் முழுமையா மக்களுக்கு போய் சேரணும் சார். ஆட்சி நீங்க பாருங்க, நாங்க கட்சி பார்க்கிறோம். இதுக்குள்ள பிரிவினை இல்லாம கூட்டு வச்சு பேசி நல்ல தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்தா கட்சிக்கு நல்லது, ஆட்சிக்கு நல்லது சார். நன்றி தங்கத்தமிழ்ச்செல்வன். ஆவடிக்குமார் சார், இங்கே பிரச்சனை என்பது ரொம்ப எளிமையாக அவர் சுருக்கிட்டார். எங்களுக்கு ஆட்சி தொடர வேண்டும் என்பதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை, முதலமைச்சரை நாங்கள் நிர்பந்திக்கவும் இல்லை. நீங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்த சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் நீங்களே இப்ப மதிக்க மாட்டேங்கிறீங்களே, அதுக்கான காரணத்தை விளக்கமா சொல்லுங்கிறதா அவருடைய கேள்வி. இல்ல, அவருடைய கேள்வி வந்து தொண்டர்களுடைய உணர்வுகள் அடிப்படையில் அவர் எடுக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு யதார்த்த நிலவரம் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களால் நியமிக்கப்பட்டவர், அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவருடைய முன்னிலையில் உருவாக்கப்பட்டவர். எனக்கு தெரிந்தவரை அவர் கடக பொதுச் செயலாளருடைய கருத்துக்களை தான் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு தேவையான அந்த திட்டங்கள் செயல்படுத்துவதில் தேவையான ஒத்துழைப்பை கடக பொதுச் செயலாளரிடம் பெற்றிருக்கிறார் என்பதுதான் நான் அறிந்தவரை செய்தி. இப்போது இந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்னா, கடகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்கள். அவர் 60 நாட்கள் செயல்பட போவதில்லை என்று விலகி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில், அதுவும் கடக பொதுச் செயலாளருடைய கருத்துப்படி ஒரு இருக்கின்ற நிலையில், அடுத்த நிலையில் இருக்கின்ற தலைமை நிலைய செயலாளர் முதலமைச்சர் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் என்ற வகையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் வந்து நிலவரம். இதுல ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து அவர் அதை வெளிப்படையா சொல்லல. நீங்க சொன்ன எல்லாமே ரொம்ப சரி. ஒருவேளை அமைச்சர்கள் எல்லாம் சசிகலா குடும்பத்தினரையும் தினகரன் குடும்பத்தினரையும் ஒதுக்கி வைக்கிறோம்னு சொல்லாமல் இருந்தால் நீங்க இந்த பக்கம் சொன்ன எல்லாமே கரெக்ட். இல்ல, நீங்க இது சொல்றது வந்து இன்றைக்கு கட்சியில் இருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு அவங்க சொல்லலாம். ஆனால் எந்த அமைச்சர்கள் நீங்க சொன்னாங்கன்னு சொல்றீங்களோ, எந்த எம்பி இதை குற்றச்சாட்டா வச்சாருன்னு சொல்றீங்களோ, அந்த எம்பி உட்பட அத்தனை பேரும் பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்களையும் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களையும் ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையத்தில் தன்னுடைய உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார். நாடகம்னு சொல்றதை தவிர வேற என்னன்னு சொல்றதுன்னா பெரும்பாலும் அரசியல்ல வந்து வியூகங்க. நாடகன்றது நீங்க வந்து ஒரு மலிவான நிலைக்கு அதை கொண்டு போகாதீங்க. இது வந்து ஒரு வியூகம். எங்கள் கட்சியை காப்பாற்றுவதற்காக, எங்களுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக செய்கின்ற ராஜதந்திரன் வேணா. நீ முதல் சுற்றுல கேட்ட கேள்விக்கு இரண்டாவது சுற்றில் வந்து தங்கத்தமிழ் ஆவடிக்குமார் ஒரு சேர பதில் இல்ல. இதை வந்து அரசியல் உத்தின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நான் தான் சொன்னேன், இது கட்சியினுடைய இந்த கட்சியை வந்து மறைந்த முதலமைச்சர் இந்தியாவே அண்ணாந்து பார்க்கக்கூடிய வேறு எந்த கட்சியாலும் சாதிக்க முடியாத ஒரு மிலிட்டரி டிசிப்ளினை இந்த கட்சியை வச்சிருந்தாங்க. அது அப்படியே உருக்குலைந்து போயிருப்பதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு அதிமுக அம்மானியில் நடைபெறுகிற கூத்துக்கள். அதிமுக என்பது இராணுவ கட்டுப்பாடு மிக்க இயக்கம் என்பது சின்னாபின்னமாகி சிதிலமடைந்திருக்கிறது. அந்த தோற்றமே திரு பெருமாள்மணி சொல்வது போல இந்த இராணுவ கட்டுப்பாட்டோடு இருந்ததுங்கிறதே தோற்றம் தான். இல்ல, நான் என்ன சொல்றேன், நடைபெறுவது நாடகம் என்பதனால்தான் திரு OPS அவர்கள் இனி இணைப்பு கிடையாது என்ற முடிவெடுத்ததற்கு காரணம் இந்த அமைச்சர்களுடைய தெளிவற்ற பார்வை, முதலமைச்சருடைய முன்னுக்கு பின் முரணான மௌனம் காக்கின்ற அந்த போக்கு. இதுதான் திரு O. பன்னீர்செல்வம் அவர்கள்
பத்திரிகையாளர்களிடம் தனிப்பட்ட முறையில் பகிர்ந்து கொள்வது. இவர்களை நம்பி நான் எந்த பேச்சுவார்த்தைக்கும் போக தயாராக இல்லை. அமைச்சர்கள் அவரை திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் தினகரனை ஒதுக்கி வைத்து விட்டோம் என்று ஒரு பேட்டி கொடுப்பது, நாடாளுமன்ற உறுப்பினர்களை விட்டு பேச வைப்பது, அது திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொல்லுவது போல முழுக்க முழுக்க உண்மை. இதே அமைச்சரவையைச் சேர்ந்த ஓரிரு அமைச்சர்கள் திரு தினகரன் அவர்களை அமைச்சரவையில் சேரும்படி கேட்டுக்கொண்டார்கள். அது உண்மை. ஆகவே இவர்கள் போடுவது நாடகம் அல்லது பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக காம்ப்ரமைஸ். ஆனால் இந்த வண்டி ரொம்ப நாள் ஓடாது. இப்படி காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு ஓடவே முடியாது. இவ்வளவு சிக்கல் இருந்தாலுமே இந்த அரசாங்கம் 4 ஆண்டுகள் நீடிக்கும் எல்லா தரப்பினரும் அதுதான் நான் தவறுன்றேன். இதே மாதிரி நீங்கள் திரு தினகரன் அவர்களை அவமதித்துக் கொண்டு திருமதி சசிகலா அவர்களை உதாசீனப்படுத்துகிற போக்கில், திரு தினகரன் அவர்களை அவமதிக்கிற போக்கில் இந்த ஆட்சி செயல்படவே முடியாது. நீங்கள் முதலமைச்சரோ அமைச்சர்களோ தங்களுடைய நிலையை தெளிவுபடுத்த எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரன் வீட்டுல பார்த்த பிறகும் கூட இன்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு காரணம் அவர்கள் பெங்களூர் சிறையில் இருக்கிறவர்கள் இன்னும் பொறுத்து போகும்படி அவர் கூறியிருக்கிற அறிவுரை. அந்த அறிவுரையின் காரணமாகத்தான் அந்த அணி அமைதியாக போய்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவர்களால் பிரச்சனையை தோற்றுவிக்க முடியும். பிரச்சனையை பொறுமை 4 வருஷம் இருக்காதுன்னு எப்படி முன்முடிவுக்கு வரீங்க? இல்ல, ஆட்சி ஸ்திரமற்ற போக்குல தான் போயிட்டு இருக்கோம். நான் நித்தியகண்டம் பூர்ணாயுசுன்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த போக்குல தான் இந்த ஆட்சி இன்றைக்கு இருக்கிறது. அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் எனக்கு இல்லை. திரு பெருமாள்மணி இதை அரசியல் பார்வையாளராக பார்க்கிறார். உள்ளுக்குள் நடைபெறுகிற விவகாரங்கள், அதிகார போட்டி, யாருக்கு எந்த இலாகா, யார் ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும் செல்வாக்கு செலுத்த வேண்டுமா என்கிற அளவுக்கு இன்றைக்கு ஆளுங்கட்சிக்குள் புகைச்சல் உருவாகி இருக்கிறது. குறிப்பிட்ட சிலர் தான் செல்வாக்கு செலுத்துகிறார்கள், மற்றவர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. இன்னும் நீங்க கொஞ்சம் நுண்ண ஆழமா ஆமா, ஆழமாக இன்னும் சில கருத்து வேறுபாடுகள் உள்ளுக்குள் இருக்கின்றன. இவையெல்லாம் கனன்று கொண்டிருக்கின்றன. அந்த புகை வெளியே வருகிற நாள் தொலைவில் இல்லை என்றுதான் நான் இந்த இடத்துல இருந்து ஒண்ணு மட்டும் தொடர்றேன். இல்ல, இப்போ நீங்க சொல்ற லாஜிக் கரெக்ட்டா இருக்கு. ஒரே நிமிஷம், நீங்க சொல்ற லாஜிக் கரெக்ட்டாக இருந்தால் மொத்தமாக ஓபிஎஸ் இடம் இப்போது எதுவும் இல்லைங்கறத அர்த்தம். அதுக்கு அப்படி இல்ல. அவர் இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு போய் பலன் இல்லை, தன்னை காட்டி அந்த அணியை மிரட்டுகிறார்கள் என்கிற ஒரு கருத்துக்கு அவர் வந்திருக்கிறாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. அதாவது அதிமுகங்கிற ஒரு ஒற்றை சொல்லல தனக்கான அதிகாரம் தனக்கான அங்கீகாரம்னு தேடுகிற ஓபிஎஸ் தேடல்ல இந்த அந்த கடமை இப்ப அவர் முன்னாடி இல்ல. அவர் என்ன நினைக்கிறார் என்றால், நாம ஏற்கனவே வச்ச கொள்கையை, ஏற்கனவே வச்ச முழக்கத்தை எடுத்துக்கிட்டு முன்னெடுத்து போவோம், வருகிற ஆதரவு வரட்டும், நாம அந்த பாதையில போவோம். இவர்கள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி இங்க கூட்டு வர்றாங்க. போய் பார்த்தாரு, என்ன தொண்டர்கள் இவர் இந்த ஒற்றுமைக்கு உறுதுணையா இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது, நம்ம ஆன்டியா பார்க்கப்படுவோம்ன்றதுக்காக அப்படி அவர் அந்த முயற்சியில் இறங்கி இருக்கலாம். ஆனால் போய் பார்த்த பிறகுதான் இவர்கள் தன்னிடம் கொடுக்கிற எந்த வாக்குறுதிக்கும் அந்த செயல் பாதையில போற மாதிரி தெரியல. ஒரே நிமிஷம், இப்போ ஓபிஎஸ் இடம் களம் இல்லைன்னு நான் சொன்னா மறுப்பீங்களா? இல்ல, களம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. அது இந்த அணிக்கு தெரியும். எப்படி சொல்றீங்க? நிச்சயமா ஐயா ஓபிஎஸ், நீங்க ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க. நீங்க இஃப்தார் நோன்பு திறப்புல ஐயா ஓபிஎஸ் குல்லா வச்சு நெத்தியில திருநீர் வச்சு அந்த விஷுவல் இருக்குல்ல, அது ஒரு திராவிட விஷுவல். ஆனா தேமுதிக விழாவில் விஜயகாந்த் தின்னூர் வச்சு எக்ஸாக்ட்லி நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா எடப்பாடி ஐயா திருநீர் வைக்கல, குல்லாம் வைக்கல. நீங்க அந்த இடத்த கவனிச்சு பார்க்கணும். அப்போ நீங்க இந்த இடத்துல அவங்க நிறைய இடத்துல அவங்க சாப்டன் பண்றாங்க. என்னன்னா செல்வாக்கு இருக்கிறது இல்லைங்கிறதுக்கு இல்ல மிக நீங்க ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு நாகப்பட்டினத்துல கூட்டின கூட்டம், பாளையங்கோட்டையில கூட்டின கூட்டம், இது எல்லாம் நிச்சயமாக ஒரு அத்தாட்சி. ஏன்னா பாளையங்கோட்டையில ஜெயலலிதா அம்மா கூட்டம் போடுற இடத்துலயே அவங்க நேரடியாக கூட்டம் போட்டு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டினாங்க. பல்வேறு கருத்து கணிப்புகள்ல இருக்கு. இதுதான் நீங்க கேட்கறது முக்கியமான இடம். என்னன்னா இந்த களம், இந்த இடத்துல இவங்க பிரிஞ்சு இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய களத்தை இவங்க எடுக்கிறாங்க. நான் குடியரசுத் தலைவர் தேர்தலை சொல்றேன் பாருங்க, ஒரே அணியா இருந்து சொல்லியிருந்தாங்கன்னா எடப்பாடி ஐயா ஆதரவு தெரிவிச்சாரு அல்லது தினகரன் ஐயா ஆதரவு தெரிவிச்சாருன்னு ஒரு விஷயம் இருக்கும். அடுத்து என்ன நடக்கும்? நீங்க பன்னீர் ஐயா ஆதரவு தெரிவிச்சாரு, இப்போ என்ன நடக்குது? எடப்பாடி ஐயா ஆதரவு தெரிவிச்சாச்சு, தினகரன் ஐயாவோட நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. பன்னீர் ஐயாவுடைய செய்தி 3ஆவதுக்கு போயிருது. அரசியல் களத்தில் நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கங்க, நம்பர் 1 நம்பர் 2 இருக்கிறது வேற, நம்பர் 3 போறது வேற. தமிழ்நாடு அரசியல் எப்படி திமுக கையில வச்சிருந்தாங்க, நம்பர் 1 நம்பர் 2 இருப்பாங்க, நம்பர் 3 தள்ளவன நம்பர் 1 நம்பர் 2க்கு நீங்க அதான் பேசிக் ரூல். இப்ப இவங்க என்னன்னா நம்பர் 1 நம்பர் 2 அதிமுகக்குள்ள நம்ம இருப்போம். இதுதானே நானும் கேட்டேன். இப்ப நம்பர் 3க்கான ஸ்பேஸ் இல்லையேங்கறத நானும் சொல்றேன். இல்ல அங்க ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஜங்ஷன் வருது. என்னன்னா மக்கள் மத்தியில ஓபிஎஸ் ஐயாவுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கிறத இவங்க மதிப்பிடுறாங்க. அதாவது பெருமாள்மணி என்ன சொல்ல வருகிறார் என்றால், எத்தனை செய்தித்தாள்கள் இடம்பெற்றாலும், எத்தனை தொலைக்காட்சிகள் இடம்பெற்றாலும், டிடிவி தினகரனும் எடப்பாடியும் தங்களுக்குள் பிரச்சனைகள் இருப்பதாக காட்டிக்கொண்டாலும் இந்த பிரச்சனைகளை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் மக்கள் ஓபிஎஸ் காத்திருக்கிறார்கள். எக்ஸாக்ட்லி. ஆனா இப்ப இவங்க ஒரு புது கேமை முன்னெடுக்கிறாங்க.
என்ன பண்றாங்கன்னா ஜெயலலிதா அம்மா லெகசியை மெல்ல மெல்ல பின்ன தள்ளிட்டு எம்ஜிஆர் ஐயாவை முன்னுக்கு கொண்டு வராங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எம்ஜிஆர் ஐயாவுக்கான இனி இந்த அதிமுக அம்மானி எப்படி போகும் நான் ஒரு விமர்சகனாக ஒரு பார்வையாளனாக சொல்றேன் பாருங்க. இவங்க எம்ஜிஆர் ஐயாவை திரும்ப முன்னிறுத்துவாங்க. நீங்க எவ்வளவோ நாட்களுக்கு பிறகு அதிமுக விளம்பரங்கள்ல முழு உருவ எம்ஜிஆர் ஐயாவோட படம் வருது. அது ரொம்ப நாள் ஆச்சு. வெறும் முகத்தை பயன்படுத்துவாங்க, அப்புறம் முகத்தையே போடுவாங்க. ஆனா இப்ப வெளியாகிற விளம்பரங்கள்ல அதிமுக அம்மா நீ தெளிவா அதை பயன்படுத்துறாங்க. ஆக இவங்க ஒரு காய் நகரத்துல இவங்க செய்யறாங்க என்னன்னா, நீங்க ஜெயலலிதா அம்மா பத்தி பேசினா திரும்ப ஜெயலலிதா அம்மாவுக்கும் சசிகலா அம்மாவுக்குமான அந்த பயணம், அந்த உறவு எல்லாம் பொதுவெளியில் மறுபடியும் நினைவுக்கு வரும் அப்படிங்கிறத இவங்க அனுசரிச்சு எம்ஜிஆர் ஐயாவினுடைய லெகசி அந்த பெருமையை இவங்க கை கொள்றாங்க. அதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் பெரிய அளவில் எம்ஜிஆர் நூற்றாண்ட மதுரையில கொண்டாடுவதற்கானது. இப்ப கூட அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் என்ன சொல்றாரு, நான் 100 வண்டியில வந்து அப்ப களத்துல அவங்க ஒன்னாதான் செயல்படுறாங்க. 100 வண்டியில நான் தேனி மாவட்டத்துல அவங்க எம்ஜிஆர் முன்னிறுத்துறாங்க. பெரிய அளவுல கருத்து வேறுபாடுகள் இருக்கிற தங்க தமிழ்ச்செல்வன் 100 வண்டிகளோட போறாருன்னா அதிமுக அம்மானி மொத்த களத்தையும் தன் கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க. நான் சொல்றேன் அதிமுக அம்மானி மொத்த களத்தையும், ஊடக களத்தையும், சமூக வலைத்தள களத்தையும், பெர்செப்ஷன் பாலிடிக்ஸையும் தன்னுடைய களத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் ஓபிஎஸ் ஐயா கிட்ட ஒரு நேர்மை இருக்கிறதா நினைக்கிறாங்க. அந்த களம் மாறணும். எப்படி நினைக்கிறாங்கங்கறத நீங்க நினைக்கிறீங்க ஏங்க? இது வந்துங்க, நீங்க இதுதான் நீங்க அரசியல்ல எம்ஜிஆர் முன்னிறுத்துறாங்கங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. 100 வண்டிகளோட தங்க தமிழ்ச்செல்வன் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு போறாருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. மக்களுக்கு ஓபிஎஸ் மீது நம்பிக்கை இருக்கிறது என்பதற்கு ஆதாரம் என்ன? பாளையங்கோட்டையில கூட்டின கூட்டத்தை நீங்க சாதி வாரியா பிரிச்சு பாருங்க. யார் இருக்கான்னு தெரியும்ல, நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா அந்த மாவட்ட செயலாளர் பாப்பார்ல, நாகப்பட்டினத்துல கூட்டின கூட்டத்துல யார் வரா, எவ்வளவு வண்டி ஏற்பாடு பண்ணிச்சு, எல்லாத்தையும் நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா அவங்க அணுகி பார்ப்பாங்க. இதுல எவ்வளவு பேர் எவ்வளவு பணம் செலவழிச்சிருக்காங்க. திராவிட கட்சிகளினுடைய கூட்டங்களில் பங்கேற்கிறவர்கள் எல்லாம் வாக்களிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தியரி திராவிட வரலாறே நிச்சயம் முடிச்சிடறேன். என்னன்னா இந்த நுட்பத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எனக்கு இதுல என்னன்னா, அதிமுக அம்மா அணிக்கு தன்னுடைய பலமும் தெரிகிறது, பலவீனமும் தெரிகிறது. அவர்கள் களத்தை இன்னைக்கு நீங்க பாருங்க, தினகரன் ஐயா வெளியே வந்து ட்ராக்ல போறாங்களோ அது சரி. இல்ல நான் சரின்னு சொல்ல வரல. ஆனா பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல அவங்க பெரிய அழகு தமிழ்ச்செல்வி, இந்த ஓபிஎஸ் அணி இந்த மொத்த இந்த பிரச்சனைகளையும் கூச்சல்களையும் விவாதங்களையும் காணாம போயிடுச்சா? எப்படி காணாம போகும்? காணாம போக சான்ஸே இல்ல. எங்களுக்கு மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. கோபுரத்துக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டினுடைய பிரதான பிரச்சனைகள் குறித்து ஓபிஎஸ் இது குறித்து ஏன் பெரிய அளவுல பல விஷயங்களை பத்தி கருத்தே சொல்லல? மக்கள் அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனைக்கு இவ்வளவு நடுவில் என்னுடைய கேள்வி முடிச்சிடறேன். அதிமுகவில் இவ்வளவு உட்கட்சி பிரச்சனைகள் இருந்தாலும் அமைச்சர் செங்கோட்டையன் கல்வித்துறை சீர்திருத்தங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விஷயங்கள் குறித்து சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நீட் குறித்து விஜயபாஸ்கர் எதிர்வினையாற்றுகிறார். ஒரு ஆளுங்கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி பல பிரச்சனைகள்ல எது பற்றியும் பேசாமல் அதிமுகவுடைய பிரச்சனைகள் பற்றி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எப்படி மக்கள் அவர் எல்லாத்துக்கும் அறிக்கை விட்டுக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க தான் அப்படி சொல்றீங்களே ஒழிய எல்லாத்துக்கும் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காரு. நீட்டை எதிர்த்ததே நாங்க தான் முதல்ல, புரியுதுங்களா? அதே மாதிரி எல்லா பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனைக்கு கையெழுத்து போட்டதே நீங்க முதலமைச்சராக இருக்கிற போது, மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் கல்வி அமைச்சராக இருக்கிற போது கிடையாது. நீட்ல அது என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு தனியா நம்ம ஒரு டிபேட் வைப்போம், சரிங்களா? எனக்கு அதை பத்தி நல்ல டீடைல் தெரியும். ஆனா ஐ எம் டாக்டர்ன்றதுனால. சோ மற்றபடி இவர் அண்ணனே சொல்லிட்டாரு மக்கள் செல்வாக்கு ஓபிஎஸ்க்கு இருக்குன்ட்டு. நம்ம துக்ளக் ரமேஷ் அண்ணன் சொன்னது அத்தனையும் உண்மை. ஆனால் தங்கத்தமிழ்ச்செல்வன் அண்ணனும் அவடிக்குமார் அண்ணனும் சொன்னது ரொம்ப பொய். ஏன்னா நாங்க ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்றது எப்படி தனித்தனியா அறிவிக்கிறாங்க? எப்படி அப்ப ஒன்னா இருக்கும்? ஏன் ஒன்னாவே அறிவிச்சிட்டு இருக்கலாமே? இவங்க ஜனாதிபதி தேர்தலுக்கு நாங்க இவங்க ஒன்னா ஓட்டு போடுறோம், ஒன்னா நாங்க வாக்குறுதி கொடுக்க போறோம், வாக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு இவங்க ஒன்னாவே செய்யறது என்ன நடக்கும்? ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்கும்? நான் ஜோசியக்காரே இல்லையே, ஐயாவால ஆட்சி கவிழாதுன்னு சொல்லிட்டாரு. ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு ஆட்சி கவிழும்னு ஓபிஎஸ் அவர்கள் சொல்வது ஜோசியமா? இல்ல, அவர் யூகித்து சொல்றாரு. ஏன்னா இவங்க இவ்வளவு அடிதடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா உள்ளுக்குள்ள இவ்வளவு சண்டை பூசல் எல்லாம் இருந்து குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறது ரமேஷ்? இல்லை, திரு பெருமாள்மணி சொன்னதோடு நான் ஒரே ஒரு பார்வை தான் அவர் தொடர்ந்து பார்க்க தவறான்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, அந்த அவங்க எல்லாமே சேர்ந்து செயல்படுவது போல் அவர் கொண்டு போகிறாரு. அது எதுவரை என்று சொன்னால் ஒரே திருத்தம் தான். எதுவரை அவர்கள் சேர்ந்து செயல்படுவது போலவும், ஆட்சி நீடிப்பது போலவும், ஒற்றுமை நிலவுவது போலவும் அந்த தோற்றம் என்பது இருக்கும் என்றால், திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராகவும், திரு தினகரன் அவர்களை துணை பொதுச் செயலாளராகவும் அங்கீகரித்து அல்லது ஏற்றுக்கொண்டு, அல்லது குறைந்தபட்சம் அவர்களை ஒதுக்கிவிட்டோம் என்று பேச்சுக்களை நிறுத்தி கொண்டு
அவர்கள் அந்த செயல்பாட்டோடு தங்கள் பாதை அமைத்து கொண்டால்தான் இது அத்தனையுமே சாத்தியம். நன்றி ரமேஷ். இல்லாவிட்டா அது சாத்தியம் என்பது குறைவு. பெருமாள்மணி, குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்கும் சுருக்கமாக? இல்ல நீங்க இப்படியே களமாடிட்டு இருப்பாங்க. இவங்க கிட்ட ஆட்சி இருக்கு. இந்த பெர்செப்ஷன் இங்க அரசியல்ல பெரிய சேஞ்ச் இருக்காது. எந்த பெரிய சேஞ்ச் இருக்காது. அரசியல்ல சூழல் கிளைமேட் மாறுறதுக்கு ஒரு இடம் பிடிக்கும். அந்த இடம் வரைக்கும் மாறுவாங்க. இப்ப பல்வேறு வழக்குகளை தினகரன் ஐயா மேல போட்டாங்க. இந்த ஊடகங்களின் மூலம் அவரு நுட்பமாக அரசியல் பார்க்கிறவங்க மனசுல ஒரு நிதானமான தலைவராக எந்திக்கிறாரு. 12 மணிக்கு ஊடகத்தை வந்து சந்திச்சாலும் நான் இதை ஒரு அனுபவமா எடுத்துக்கிறேன்றாரு. ஆக அப்படி இந்த களம் மாறுவதற்கு அவர்கள் காத்திருப்பார்கள். நிச்சயமாக களம் இதுவரைக்கும் முதல்ல அந்த ரெட்டலை சின்னத்தை கைப்பற்றுறது தான் அவங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கும். ரெட்டலை சின்னம் வந்துருச்சு அப்படின்னா அதற்கு பிறகு அந்த அரசியலை அது அதிமுக சுலபமா இருக்காது. அது கிடைப்பதும் அவ்வளவு சுலபமா. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்கும்? இல்ல எதுவும் நடக்காது. கட்சி நடக்கும், ஆட்சி நடக்கும். அதாவது இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தினுள்ள இருக்கிற பிரச்சனை என்பது பொதுச் செயலாளர் நியமனம் ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா? அது தற்காலிகமாக அடுத்த பொதுச் செயலாளர் தேர்தல் வரை. இப்போ தேர்தல் ஆணையம் அதை ஒன்று ஏற்றுக்கணும் அல்லது பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்துங்கன்னு சொல்லி உத்தரவு போடணும். இது ரெண்டு தான் அவங்க செய்ய முடியும். அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை வந்து தேர்தல் ஆணையம் நியமிக்க முடியாது. பொதுச் செயலாளருடைய அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் எடுத்து இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. அதனால் இது எல்லாம் வந்து கற்பனையாக எழுப்பப்பட்ட சித்திரம் தான். அதனால் தேர்தல் ஆணையம் அந்த முடிவை சொன்னால் நிச்சயமாக கட்சியினுடைய பிரச்சனைகள் தீரும். அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தி தான் இருப்பாங்க. ரெண்டாவது எல்லாமே வந்து மரியாதைக்குரிய பெருமாள்மணி சொன்னார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்துகிறாங்க புதுசான்னு சொன்னார். புரட்சித் தலைவி அம்மா அவர்களே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாட வேண்டும், சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும், இதுவரை இல்லாத வகையில் கொண்டாட வேண்டும் என்றது புரட்சித் தலைவி அம்மா அவருடைய கட்டளை. அதை தான் நிறைவேற்றுகிறார்கள். இன்றைக்கு இவ்வளவு சூழ்நிலைகள் வந்தால் கூட இன்றைக்கு ஆட்சி மிக சிறப்பாக செயல்படுகிறது. பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிமுகப்படுத்தி நடத்திக்கிட்டு இருக்கு. இதுல மக்களை திசை திருப்புவதற்கு இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு பிடிப்பு வந்துடக்கூடாதுன்றதுக்காக இன்றைக்கு அரசியல் நேர்மையாக அரசியல் நடத்த முடியாத எதிர்க்கட்சிகளும் எங்கள் கட்சியிலே இருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு இந்த குளிர்காய நினைக்கிறார்கள். அதற்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் இரையாகி விட்டார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலவரம். நன்றி. நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 4 பேருக்கு கேள்வி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.